படம் பிளாஸ்ட் ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. பிளாஸ்டர்னே சொல்லலாம், செம்ம வைப்பு. அதுவும் ஒரு டைலாக் ஒன்றுலாம் வரும், ஐ எம் வெயிட்டிங். அந்த டைலாக் அஜித் சார் வளர்த்து கேட்கும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதெல்லாம் செம்ம மாசுனே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம வைப்பு. எல்லா விதத்தில் டோட்டலாக நம்ம அஜித் சார் எந்தெந்த படத்துலலாம் தலையில் தூக்கி கொண்டாடணுமோ அதை அத்தனையும் திருப்பி ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ரிவெஞ்சுக்கு அப்புறம் தான் ரீவைனே பண்ணியிருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்ம மாசு, மரணனே சொல்லலாம். அடுத்து தூக்கிடணும். எனக்கு எப்படி சொல்கிறது, ஃபுல் பூஸ்ட். கண்டிப்பாக ரசிகர்களுக்கான படம்னு தெரியும், ஆனால் இவ்வளவு ரசிச்சு எடுப்பாரா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு மரண மாசுனே சொல்லலாம். ஒரு படத்தை 3 மணி நேரம் என்ஜாய் பண்ண முடியுமா? ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். கடவுளே அஜித் தரமான சம்பவம் வேற மாதிரி ப்ரோ. சூரனா பங்கமா இருக்குது. அப்படியே தியேட்டர் பிளாஸ்ட் தான். ஒவ்வொரு சீனும் மாசு, அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க படத்தை. வெறித்தனமா இருக்கு. கத்தி தொண்டையே போயிருச்சு எனக்கு. ஐயோ, கத்தாவும் இருக்கவே முடியல. ஒவ்வொரு சீனும் அப்படி பிளாஸ்ட்னா அப்படி தரமா ஆகுது. ஒரு ஃபேன் பாய்ஸ் எப்படி எடுத்து படமோ அப்படி எடுத்துக்கிறாரு. செம்மையா வந்து நான் என்னதான் எதிர்பார்த்தனோ அது எல்லாமே செதுக்கிறாங்க. நம்ம எல்லாம் எப்படி எதிர்பார்ப்போம் ஃபேனா இருந்தா? ஒரு எமோஷனு, ஒரு சண்டை, பிளாஸ்ட் சீனு, பைக்கு, கேமராவில் ஒரு சீன் வருங்க. நீங்களே போய் பாருங்க, வேற லெவலில் அந்த சீன் எல்லாம் வந்து. ஆனா அப்பா பையன் சென்டிமெண்ட் செம்மையா பயங்கரமா இருக்கு. சூப்பர் பாய். பத்திக்குச்சி ஓடிக்க சாமிய சீண்டிட்டு தீண்டிக்க. நீ பார்த்தவன் நல்லவனா இல்ல கெட்டவனா? சம்பவம் தான் ஓஜி, சம்பவம் தான். இனி அறிவுரை எல்லாம் கிடையாதுடா. அப்படி வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காரு. மூக்கு இருக்கும், முழி இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். அவரோட உசுறு இன்னைக்கு அவரோட தலையோட ரசிகர்கள்ட்ட இருக்குது. சுகந்தி அக்காவும் சேர்த்து. அது அஜித்துக்குன்னே எத்த படம் இது. யாருமே எதுவுமே கிட்டே வரக்கூடாது. கட்சிக்கு வேணா டிஎம்கே டிவிகே, படம்னா தலை மட்டும் தான், வேற யாருமே கிட்ட வரவே முடியாது. படம் பேசும், அவ்வளவுதான். தரமான செய்க. தலைவா பயங்கரமா இருக்கு பையா. தலைவா ஆதிக்கல சதகிறாரு. ஏகேவா இந்த மாதிரி படம் இருக்கணும்னா இந்த படம் தான் தலைவா. பங்கமா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா ஃபேன் பாயா சூர எல்லாருமே ஃபேன் பாயா. அப்புறம் நாங்க தான் ஒத்தா தலதான் ஒத்தா டைரக்டருக்கு ஒத்தா 100 கோடி கொடுங்க ஃப்ரீயாவே. டைரக்டரை வச்சு செஞ்சுட்டு பயங்கரம் இருக்கு. It was nice, my first time experience. தரகி கொல்திகிறார் தல. அல்டிமேட் ஸ்டார் அவர்தான் தல. நிஜமா தல. சிம்பு வந்தாரு பாத்தி. லாஸ்டா சிம்பு தல மஜா பண்ணிறார் தல. கிச்சி விட்டுறாரு. வேற மாதிரி பில்ல மங்காத்தக்கு அப்புறம் பில்லா சீன். ஐயோ சரியான கெட்டப் ப்ரோ. பிளாஸ்ட் கிச்சி விட்டுறாரு ப்ரோ. பிளாஸ்ட் பிரிச்சுட்டாரு. கிளி பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா நான் படம் பயங்கரம். 10 வருஷத்துக்கு கண்டென்ட் இருக்குது எங்களுக்கு. 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற லெவலு. ஆதிக்கு உண்மையாலே ஒரு ஃபேன் பாய் சம்பவம்னா இதான் ஃபேன் பாய் சம்பவம். படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லின்னு யார் டைட்டில் செலக்ட் பண்ணாங்களோ அது ரொம்ப பாராட்டி ஆகணும். அந்த டைட்டில் பேர் வச்சவங்கள ரொம்ப பாராட்டி ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு நமக்கு எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு 3 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பிரச்சனைன்னு வரும்போது ஒருத்தருடைய ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு இது கிடைக்கும்னு சொல்லலாம். இன்னொரு முகத்தை பார்த்துறாதேன்னு. அந்த மாதிரி 3 விதமான முகங்கள் தான் இந்த படம். ஓகேங்களா? ஸோ 3 விதமான முகங்கள். அதில் ஃபர்ஸ்ட் முகம் வந்து குட்டன் காமிக்கிறாங்க. குட்டன் காமிக்கும் போது ஸ்டார்டிங் வந்து அந்த குழந்தைய வந்து அவர் லைட்டாக டச் பண்ணிட்டு ஒரு சீன் வரும். என்னன்னா, நீ உன்னை பேசும்போது கேட்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன்,
அதே மாதிரி நீ வளரும் போது நான் இருக்க மாட்டேன் அந்த மாதிரின்ற மாதிரி சில டைலாக்ஸ் வரும். அது ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாங்களேன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆனால் அதை கிளைமேக்ஸில் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அந்த எமோஷன் சீனை ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் உன் கூட நான் இருக்க மாட்டேன், ஆனாலும் உன்னை நான் ஐ லவ் யூ அப்பான்னு சொல்ல வைப்பேன் அப்படின்னும் போது அந்த கிளைமேக்ஸ் சிங்க் ஆகி ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த 3 பார்ட்ல முழுக்க என் கூட பார்த்தது அத்தனை பேருமே அஜித் ஃபேன்ஸ் தான். அதனால அவங்க படம் எப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்க போல. அதுதான் ஃபேன்ஸோட இது வலு ஸ்ட்ரென்த்துன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசிக்கும்படியாக இருந்ததுன்னா அக்லி பார்ட் தான். அக்லி பார்ட்ல ரீமிக்சிங் சாங் போட்டு கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அப்படி ரசிக்கும்படியா எடுத்திருக்காங்க அந்த அக்லி பார்ட். அந்த அளவுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அந்த ஸ்கிரிப்ட் அந்த கடைசி பார்ட் யார் பண்ணான்னு தெரியல. அந்த எடிட்டிங்கை பாராட்டி ஆகணும், ரீமிக்ஸ் பார்ட்டியை பாராட்டி ஆகணும். அந்த டைரக்ஷன் அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போகுது அக்லி பார்ட் மட்டும். மற்றபடி குட் பார்ட்னும் போது ஆஸ் யூஷுவல் அந்த குட்னா ரொம்ப ரசிக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி பேட் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிட்டா போகுது, ஏண்டா வந்தோன்ற மாதிரி கூட இருந்தது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் செகண்ட் ஹாஃபை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. அந்த பார்ட்டுக்காக நீங்கள் செகண்ட் டைம் பார்க்கலாம். கிங்ஸ்லே வந்து அந்த தொட்டு பேசும் சுல்தானான்றதுக்கு ஒரு ஜோக் மாதிரி ஆடி இருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையிலே சிரிக்க வச்சிட்டா. அப்போதான் நாங்கள் எல்லாருமே சிரித்தோம். அது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பார்ட்டெல்லாம். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரீமிக்ஸ் செலக்ட் பண்ண சாங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே சூப்பர். ஸோ அதனால இது வந்து ஆஸ் யூஷுவல். ஆனால் என்ன ஒன்று, இப்போ மார்க் ஆண்டனி வந்து திருப்பி 4 தடவை பார்த்தாங்கல்ல, அந்த 4 தடவை பார்க்குற மூமெண்ட் வராது. ஏன்னா இதில் செகண்ட் ஹாஃப் தான் செம்மையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால மற்றபடி பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தை எடுத்துருவாங்க, அதில் ஒன்றும் குறை கிடையாது. ஸோ அதனால வந்து படம் ஓகே, எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். The film was very entertaining. I don't know the language, so I couldn't understand the story that much. But all in all, it was a very blockbuster, action-packed. It had mass moments, so it was good. Yes, definitely enjoyed. I think the fashion was great. He looked amazing on screen. Action was really good, so yeah. Action sequences were good, performance was really good. Character I did not understand much because there were no subtitles. I will watch it again on Netflix with subtitles, but it was a great film. For the fans, yes, I could see people around, they were enjoying it so much. So I'm hoping that once I understand it, it will be really good. Thank you. Complete package. It's a fanboy movie ன்னு தான் சொல்லலாம். எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். மூவி ஃபுல்லாகவே நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் பாதி படம் வந்து சீட்டில் உட்காந்தே பார்க்கல, எல்லோரும் நின்றுட்டு தான் பார்த்தோம். ஸோ அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் நிறையா இருக்குது எல்லாருக்கும். ஆமாம், 25 இயர்ஸ் ஆஃப் கெரியரை இந்த ஒரு மூவியில் காமிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்காத ஃபன் அண்ட் என்டர்டெயின்ட் அஜித் சார் நம்ம இந்த மூவியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாஸ் கிளாஸ் என்டர்டெயின் இருக்குது. மெசேஜ் எல்லாம் எதுக்குங்க, போதும், நிறைய மெசேஜ்லாம் கேட்டாச்சு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேன் பாய் மூமெண்ட்டு. ஸோ என்ஜாய் பண்ணலாம், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் இந்த மூவி. நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் செலிப்ரேட் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஓவராலாக லைக் போனதுலேருந்து லாஸ்ட்டாக அந்த படம் முடிகிற வரைக்குமே நிறையா என்ஜாய் பண்ணுற மூமெண்ட்ஸ் தான். கடவுளே அஜித் ரொம்ப நாள் படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இந்த போர்ஷன்ஸ்லாம் அந்த லாஸ்ட்டு அக்லி, அதுக்கப்புறம் பேட் என்ட்ரி, இல்லை அக்லி என்ட்ரி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு அந்த ரோல்ஸ் ரைஸில் வந்து இறங்கி ஃபைட் பண்ணுவார், அது நல்லாயிருக்கும். அப்போது வந்து அந்த ஃபைட் சீன்ஸ் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுலேயுமே குறை சொல்ல முடியாது, எதுவுமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதெல்லாம் பண்ணோம். செமையாக இருந்தது, தலை அசட்டிட்டாரு, நல்லா என்ஜாய் பண்ணேன். பெங்களூர்லேருந்து வந்திருக்காருங்க இங்கே படம் பார்க்கணுன்னு. நானும் அவர் பெங்களூர்லேருந்து காலையில் தான் வந்தோம். படம் சூப்பராக இருந்ததுங்க, ஃபேமிலியோட பார்க்கலாம். எதுவுமே சொல்ல முடியாதுங்க, எல்லா போர்ஷனுமே வந்து செதுக்கியிருக்காங்க. இதை விட ஒரு பெஸ்ட்டு ஃபேன் பாய் சம்பவம் பார்க்க முடியாதுங்க. நிறையா நல்லா இருந்தது. பார்க்காத அஜித்தும் இருக்கார், பார்த்த அஜித்தும் இருக்கார். இந்த மங்காத்தா படம் பிடிச்சவங்க, வாலி படம், இதை படம் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த படம்லாம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப பிடிக்குங்க. ஓகேவா, நல்லா என்ஜாய் பண்ணுறோம்.
படம் வந்து ஃபேன்ஸ்க்காண்டி எடுத்த படம். கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்லோ தாங்க. இந்த படம் என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா தளபதியுடைய டைலாக் போட்டு என் வெயிட்டிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கேருந்து படம் ஹைப் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வந்து பஞ்சு பறக்குது படம். எண்டில் முடிச்சு அருமையாக பிடிச்சி அனுப்பிட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். படம் வந்து ஃபேன்ஸ்க்கானே படம், சூப்பராக பார்க்கலாம். அதுதான் சொல்லல, ஏகே வந்து அதாவது எப்படின்னா நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு லோக்கி வந்து எடுத்து நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃபேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமர்க்கலமாக செஞ்சாரோ, அதே மாதிரியே சார் நான் தான் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபேன் இந்த ஆர்த்திக் ரஜிஸ்ட்ரன் அப்படியே செஞ்சுருக்காப்புல சிலையாட்டம். அவ்வளோ அழகு. ஒரு சில பேர் ஏஏ பண்ணாங்க, ஒரு 6 மாதமாக 7 மாதமாக உட்காந்து கோட்டுங்கிற படத்தில் விஜய் ஏஏ காமிக்கிற சொல்லிட்டு காலி பண்ணாங்க. அதெல்லாம் இல்லாமல் ஏஏ வேணாம் சார், நான் 6 மாதம் உடம்பு குறைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில்லால் ஒரு அஜித் மாதிரி அதே ஹேர் ஸ்டைலில் அதே லுக்கில் வந்து இறங்கினாப்புல பாருங்கள். எந்த ஏஐ எந்த கிப்ளியும் தேவையில்லை. அதனால தான் இவர் வந்து மாசான தலன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஃபேன்ஸ்க்கான எடுத்த படம், செம்ம படம், கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அனிருத்தா ஜிவியான்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கிளாசிக்கல்லாம் வந்து பல படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து போட்டதுனால நம்ம அந்த பிஜிஎம்மே நம்ம கவர் பண்ணவே முடியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அஜித் மேலேயே ப்ளே ஆகிட்டு இருக்கிறதுனால நம்ம தலையை தான் பார்க்குற மாதிரியே இருக்குமே ஒழிய மற்ற எதுவுமே நம்ம வந்து நோட் பண்ண முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்த 2 ரீமிக்ஸ் சாங் வந்து ஒட்டவே இல்லை. ஏன்டா இந்த பாட்டை போட்டு கெடுத்தீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் ஒரு 3 தொட்டு பேசும் சுல்தானெல்லாம் வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமைஸ் காரில் வந்து கன்னெல்லாம் மிஷின் கன்று அது இதெல்லாம் செட் பண்ணிட்டு ஒரு கஸ்டமைஸ் கார் வந்து ஃபைட் பண்ணோம். அங்கெல்லாம் தெறிக்க விட்டாங்க. விக்ரமோட ஒரு படி மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரிஷாலேருந்து சிம்ரன்லேருந்து அர்ஜுன் தாஸ், ஜாக்கி ஷராஃப்க்குலாம் வேலை இல்லை. அவர் எப்போ பார்த்தாலும் டம்மியாக அனுப்புகிறாங்க. ஏன்னா ஹிந்தி தெரியல போல் இந்த டேரக்டர்களுக்குலாம். அவர் சரியாக வேலை வாங்காமல் ஏதோ நீ வாயா சும்மா வந்து நில்லியான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்கு அவரை போடுறாங்கன்னு தெரியல. அந்த படத்துக்கு எதுக்குன்ற அவசியமே இல்லாமல் தான் இருக்குது. மற்றபடி சுனில் வந்து ஓரளவு நல்லா நடிச்சிருக்காரு, பிரபு சார் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே வந்து ஓரளவு ஒரு காம்பேக்டான ஒரு என்ன சொல்கிறது ஃபேன்ஸ்க்கான எடுத்த படம் தான் அது. ஓஜி பெரிய சம்பவம் தான் நினைக்கிறேன். அடுத்த ஓஜியோட இதை நல்லா பண்ணியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ். இங்கயா எங்க சூப்பர் அண்ணே, சூப்பர். நீங்க பாத்தீங்களா அங்க அஜித் ஷாலினி அஜித் போயிட்டாங்க.